வணக்கம். இன்னைக்கு இட்லி, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எல்லா காலை டிஃபனுக்கும் செம்மையா பொருந்துற மாதிரி ஒரு கோழி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீட்ல விருந்துக்காரங்கலாம் வரும்போது இத பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். இதுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி எடுத்து 10 நிமிஷம் சுடு தண்ணீல ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இது கூட நம்ம 10 போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இத நம்ம நறுக்க எல்லாம் தேவையில்ல. எண்ணெயில போட்டு வதக்குனா போதும். இது வந்து கண்ணாடி பதம் மாதிரி வதங்கி வந்தோனே, நம்ம இது கூட 1/2 மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். தேங்காய் வந்து பொன்னிறமானோனே, இத நம்ம இன்னொரு பாத்திரத்துல மாத்தி கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா மையா அரைச்சுக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் அதே பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் கூட தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி, அதுல ஒரு 2 சின்ன வெங்காயம் நல்லா நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 பெரிய வெங்காயமும் குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம்லாம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம இத வதக்கி விடணும். வெங்காயம் வந்து சாஃப்ட்டா கலர் மாறி வந்தோனே, நம்ம இதில சின்ன சின்னதா நறுக்குன 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, சின்ன சின்னதா நறுக்குன 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, அப்புறம் 2ஆ கீறுன பச்சை மொளகா 3, அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை இல. இத வந்து சேர்த்து மறுபடியும் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் நமக்கு இது மாரி பொன்னிறமா வதங்கி வந்த உடனே, நம்ம இதில 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு 2 நிமிஷம் லேசான தீயில நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் கழிச்சு நம்ம இது கூடவே சின்ன சின்னதா வெட்டின 3 தக்காளி சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்ப நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு, மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம தொறந்து பார்த்தோம்னா, தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்துல இப்ப நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க 1/2 கிலோ சிக்கன் இதுல சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம தீய அதிகம் பண்ணி வச்சுட்டு, அதிக தீயில ஒரு 2 நிமிஷம் இத நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த கோழியோட பீஸ்லாம் நல்லா மசாலாவோட கோட் ஆகி வந்தோடனே, நம்ம இதில தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இந்த குழம்பு வந்து நேரம் ஆக ஆக கட்டியாகும். அதனால கொஞ்சம் அதிகமாவே தண்ணி விட்டுக்கோங்க. இந்த குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மிதமான சூட்ல நம்ம வேக விட்டுக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கோழி குழம்பு வந்து நல்லா தயாராயிடுச்சு. இப்ப நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கோம்ல, தேங்காவும், வெங்காயமும் சேர்ந்த பேஸ்ட். அத வந்து இதில சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம லேசான தீயில இது வந்து கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் வேக வச்சா போதும். கொதிக்க ஆரம்பிச்சோனே நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க முந்திரி பேஸ்ட்டையும் இதில சேர்த்து, நம்ம கொத்தமல்லி இல போட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கோழி குழம்பு சூப்பரா தயாராயிடுச்சு. இத நீங்க வீட்ல கெஸ்ட்லாம் வரும்போது பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.